ஹாய், நான் உங்கள் சமீரா. நம்ம சேனலில் ஸ்டடி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸ் எழுத்திலக்கணத்தை பற்றி பார்த்தோம். இப்போ சொல்லிலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிலக்கணம் சொல்லிலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். அதாவது ஒரு சில எழுத்துக்கள் வந்து தனியாகவே நின்று பொருள் கொடுக்கும். சில எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்களோடு சேரும்போது ஒரு பொருளை கொடுக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக பூ, ஈ, மை, கல், கடல், தங்கம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பூனா நம்மளுக்கு தெரியும், ஒரு பூவை குறிக்கிறது. ஈ அப்படிங்கிறது ஒரு பூச்சியை குறிக்கும். இந்த மாதிரி தனியாக ஒரு எழுத்து நின்றோ இல்லை சில எழுத்துக்களோட சேர்ந்தோ பொருளை தர்றது தான் சொல்லிலக்கணம். இன்றைக்கி இந்த சொல்லிலக்கணத்தோட 4 வகைகளை பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4ம் சொல்லின் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சொல்லாக விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரை, அதாவது ஒரு இடப்பெயராக இருக்கட்டும், பொருள் பெயராக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பெயரை வந்து குறிக்கிறதான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 2வது வினைச்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயலை, அதாவது இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு, இதெல்லாம் வந்து ஒரு வினையை குறிக்கிறதுனால இது வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் வந்து ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர ஒரு விஷயந்தான் இடைச்சொல். அதாவது இது வந்து தனித்து நின்று பொருள் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல் ரெண்டும் சேரும்போது தான் இது வந்து ஒரு பொருளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து கு, ஐ இதெல்லாம் வந்து இடைச்சொல்லோட ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. இந்த வார்த்தையில் அதாவது தந்தையும் தாயும், அந்த அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பெயர்ச்சொல்லோட சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்குதா, இதை தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்து உரிச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் நம்ம மிகுதிப்படுத்தி, அதாவது அதோடைய தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுறது தான் உரிச்சொல். அதாவது மா அப்படிங்கிறது மாநகரம் அப்படின்னு சொல்கிறோமா, இப்போ மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாநகரம் அப்படின்னு சொல்கிறோம். சாலை ரொம்ப சிறந்தது, அதாவது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு சாலை சிறந்தது, அந்த மாதிரி சொல்கிறோமா, இதுதான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான டாபிக் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் சொல்லிலக்கணத்தை பற்றி பார்த்துருக்கோம். சொல்லிலக்கணத்தோட 4 வகைகளை பார்த்துருக்கோம். அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 வகைகளையும் விரிவாக நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.